ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ஈஸியாக எப்படி சுடிதார் கட்டிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லைனிங் கிளாத்தை நாலாக மடித்து மடிப்பு பக்கம் நம்மளை பார்க்குற மாதிரியும் ஓப்பனாக இருக்க சைடு நமக்கு ஆப்போசிட்டில் இருக்க மாதிரியும் வச்சுக்கிறேன். தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு போட்டு லைன் பண்ணிக்கிறேன். ஷோல்டர் 6 இன்ச்சு, ஹார்ம் ஹோலும் நான் 6 இன்ச்சு தான் ஹைட் வைக்கிறேன். இப்போது நம்ம ஹார்ம் ஹோல் ஹைட் வச்சோம் இல்லையா, அங்கே வந்து ஜஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ரவுண்ட் வந்து 10 இன்ச்சு. அதுக்கப்புறமா தையலுக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம். கரெக்டாக நம்ம தையலுக்காக லைன் பண்ணியிருக்கோம். அதுலேருந்து 2.5 இன்ச்சு வந்து கழுத்தோட அகலமாக வச்சுக்கிறேன். கழுத்தோட உயரம் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஒரு 6 இன்ச்சு தான் வைக்கிறேன். கழுத்துக்குமே முன் கழுத்து 6 இன்ச்சு வச்சுருக்கேன். கரெக்டாக அதை வந்து ஒரு 2 இன்ச்சு மேலே மார்க் பண்ணி அதுலேருந்து கீழே ஒரு கிராஸாக லைன் பண்ணி டைமண்ட் ஷேப்பில் ஃப்ரண்ட் நெக் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். பேக் நெக்குக்கு நம்ம வந்து ஹைட் மட்டும் மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பேக்கில் வந்து நெக்கு கட் பண்ணிக்கலாம். நம்ம தையலுக்காக லைன் போட்ட அந்த இடத்துலேருந்து ஒரு 13.5 இன்ச்சு தள்ளி வெயிஸ்ட் ரவுண்ட் வந்து மார்க் பண்ணுறேன். மேலே ஜஸ்ட் ரவுண்ட் 10 இன்ச்சு வச்சேன். வெயிஸ்ட் ரவுண்ட் வந்து 9 இன்ச்சு கொடுத்துருக்கேன். கரெக்டாக திருப்பி மேலே இருந்து ஒரு 20 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். அங்கே 11 இன்ச்சு வந்து ஹிப் ரவுண்டாக நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ரவுண்ட் 10, ஹிப் ரவுண்ட் 9, வெயிஸ்ட் ரவுண்ட் 9, ஹிப் ரவுண்ட் வந்து 11 வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா தையலுக்காக 1.5 இன்ச் லைன் பண்ணியிருக்கேன். இப்போது ஃபுல் லென்த் வந்து மார்க் பண்ணி காட்டுறேன். மேலே தையலுக்காக லைன் பண்ண இடத்துலேருந்து கீழே எனக்கு வந்து ஒரு 39 இன்ச்சு வேணும். நான் அந்த அளவை அப்படியே எடுத்துக்கிறேன். நம்ம மடித்து தைக்கும்போது கரெக்டாக இருக்கும். சுடிதாரோட ரெடி அளவு என்னவோ அதை லைனிங்கில் எடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்ம வந்து 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு மடித்து தைப்போம் இல்லையா, அதனால கீழே பாட்டம் வந்து 11 அல்லது 12 இன்ச்சு கொடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் சைடில் ஓப்பன் மடித்து தைக்கிறதுக்காக 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா லைன் பண்ணியிருக்கேன். ஹார்ம் ஹோல் வந்து ஒரு 1.25 இன்ச்சு மார்க் பண்ணி அந்த இடத்துல வளைவு கொடுத்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு உங்களோட ஹார்ம் ஹோல் ரவுண்டு கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. கம்மியாகவோ அதிகமாகவோ இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி அந்த கர்வ் லைனை அட்ஜஸ்ட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து எல்லா அளவையும் மார்க் பண்ணிட்டோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 6 இன்ச்சு ஷோல்டர், 6 இன்ச்சு ஹார்ம் ஹோல், ஜஸ்ட் ரவுண்ட் வந்து 10 இன்ச்சு, வெயிஸ்ட் ரவுண்ட் 9 இன்ச்சு, ஹிப் ரவுண்ட் 11, கீழே பாட்டம் வந்து 12 கொடுத்துருக்கேன். ஃபுல் ஹைட்டு என்னவோ அதை அப்படியே எடுத்திருக்கேன். சுடிதாரோட ரெடி ஹைட்டு எவ்வளவோ அதை அப்படியே எடுத்திருக்கேன். கீழே வந்து அதை லைனிங் மடித்து தைக்கும்போது சரியாக வரும். இப்போ ஃப்ரண்ட்டு நெக்கு மட்டும் கட் பண்ணி எடுத்து அப்படியே அதை தனியாக பிரித்து எடுத்துக்கிறேன். பேக் நெக் வந்து அகலம் நம்ம அதே அளவு தான் வைப்போம். ஒரு சிலர் வந்து பேக்கில் கீழே லென்த்தாக போடுவாங்க, ஒரு சிலர் சின்னதாக அளவு வச்சு போடுவாங்க. இதுக்கு வந்து எனக்கு 4.5 இன்ச்சு தான் கேட்டிருக்காங்க. ஸோ 4.5 இன்ச்சு நம்ம அப்படியே மெயின் பண்ணி கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம லைனிங்கை மார்க் பண்ண அந்த அளவை அப்படியே வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். எப்போவுமே சைடில் வந்து நம்ம ஹிப் ரவுண்டு வரைக்கும் 1.5 இன்ச்சு விடுவோம். அதுக்கு கீழே ஓப்பன் தைக்கிறதுக்கு 1 இன்ச்சு இருந்தால் போதும். நம்ம டபுள் ஃபோல்டு மடித்து தைக்கும்போது அது கரெக்டாக வரும். இப்போ ஷோல்டரை தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். 4ஆக மடித்து போட்டிருந்தோம், அதை 2 தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். நீங்கள் எவ்வளோ மடித்து தைக்கணுமோ அந்த இடத்துக்கிட்ட ஒரு சிசர் கட் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஹார்ம் ஹோல் கிட்ட ஒரு சிசர் கட் கொடுத்துருங்க. அடுத்து வெயிஸ்ட் ரவுண்ட் கிட்ட, அப்புறமா ஹிப் ரவுண்ட் கிட்ட நம்ம ஆல்ரெடி வந்து அந்த 1.5 இன்ச்சு அகலமாக இருக்கும், 1 இன்ச்சு கீழே கம்மியாக போகும். ஸோ அது நமக்கு அடையாளம் நல்லா தெரியும். இப்போ நம்ம இதில் அப்படியே மெயின் கிளாத்தை போட்டுக்கலாம். மெயின் கிளாத் வந்து நான் 2ஆக இருக்கதை 4ஆக மடித்து போட்டிருக்கேன். நமக்கு லைனிங் கிளாத்தை விட ஒரு 1 இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி மடித்து வச்சுக்கிட்டேன். அது மேலே லைனிங் வச்சு நம்ம அப்படியே அதை விட ஒரு 1/2 இன்ச் அல்லது 3/4 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஒரு சில கிளாத்தை அப்படியே 4ஆகவே ஃபோல்டு பண்ணியும் கட் பண்ணலாம். இது எனக்கு 3/4 ஸ்லீவ் வேணும். ஸோ நான் வந்து லைனிங்கில் இருக்க அளவை விட எக்ஸ்ட்ரா ஒரு 1 இன்ச்சு மட்டும் இருக்க மாதிரி 4ஆக மடிச்சுக்கிட்டேன். கரெக்டாக அந்த அளவை விட எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் வர மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போது மீதம் இருக்க கிளாத்தில் நம்ம வந்து 3/4 ஸ்லீவ் வேணாலும் வச்சுக்கலாம், ஷார்ட் ஸ்லீவ் வேணும்னாலும் நம்ம வச்சுக்கலாம். இப்போது நம்ம வந்து ஒரு கிளாத்தை எடுத்து அதை 4ஆக ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஃபோல்டு பண்ணிவிட்டு கிராஸாக இருக்குது அப்படின்னா அதை லைட்டாக ட்ரிம் பண்ணி எடுத்துருங்க. நேராக வர மாதிரி கிளாத்தை ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டு நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ண போகிறோம். கிராஸாக இருக்கதை நான் ட்ரிம் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸ்லீவோட அந்த ஹைட் மார்க் பண்ணிக்கிறேன். கரெக்டாக ஒரு 10 இன்ச் வர மாதிரி நான் வந்து எடுத்துக்கிறேன். இப்போது ஸ்லீவோட லென்த்து எவ்வளோ தேவையோ அந்த அளவை நம்ம
எடுத்துக்க போகிறோம். ஸ்லீவ் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு தையலுக்கு நான் மார்க் பண்ணுறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்லீவோட லென்த் மார்க் பண்ணிக்கணும். ஸ்லீவோட சுற்றளவு, ஸ்லீவோட லென்த் மார்க் பண்ணிவிட்டு கீழேருந்து ஒரு 8.5 இன்ச்சு நான் மார்க் பண்ணிவிட்டு அதை லைன் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் மேலேருந்து திருப்பி ஒன்ஸ் நம்ம செக் பண்ணிக்கலாம். கீழேருந்து ஒரு 3.5 இன்ச்சு தள்ளி கிராஸாக அந்த 8.5 இன்ச் வர மாதிரி லைன் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம அந்த எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச் விட்டு மீதி இருக்கிறத கட் பண்ணிக்கலாம். மேலே ஸ்லீவ் லென்த் எவ்வளோ வருதோ அதுலேருந்து அடிப்பகுதியில் 3லேருந்து 3.5 இன்ச்சு கம்மி பண்ணி கட் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ் வந்து கரெக்டாக இருக்கும். ஒவ்வொரு சைஸுக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும். கொஞ்சம் கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட் வரும். ஆனால் எல்லா அளவு ஸ்லீவுக்குமே மேலே என்ன லென்த்தோ அதுலேருந்து அடிப்பாகத்தில் 3 இன்ச்சு கம்மி பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நன்றி.